Good evening, students. 9th சயின்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கெமிஸ்ட்ரி பார்ட் இல்லையா? கெமிஸ்ட்ரி பார்ட்ல 10th லெசன் மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன்ல இருந்து தான் நம்ம இன்ட்ரடக்ஷன் எல்லாம் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது வந்து என்னென்ன டாபிக் நமக்கு வந்து காம்பவுண்ட்னா என்ன, அண்ட் தென் நமக்கு வந்து எப்படி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், எப்படி அதை வந்து நம்ம பிரிக்க முடியும், மேட்டர் அப்படின்னா என்ன பேஸா நம்ம பார்த்தது கிளாசிபிகேஷன் ஆஃப் மேட்டர், மேட்டர்னா என்ன, அண்ட் தென் எலமெண்ட் காம்பவுண்ட்ஸ் இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய நேச்சர் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து மிக்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். மிக்சர்னா எப்படி இருக்கும், மிக்சருக்கும் நமக்கு வந்து காம்பவுண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். ஸோ செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கா ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் வி ஸ்டடி தட் இல்லையா? 6வது படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கலவை, ஒரு பொருள் கலவையை எப்படி நம்ம பிரிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ நம்ம வந்து நம்ம 3 வகையான பொருள் நம்மளை சுத்தி இருக்கு இல்லையா? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். திட, திரவ, வாயு, இந்த 3 வகையான நேச்சர்லையும் நமக்கு பொருள்களாகப்பட்டது நம்மை சுற்றி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? சோ திடப்பொருள் இருக்கு, திரவ பொருள் இருக்கு. we know about well known that these 3 states. ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஸ்டேட் தன்மையை பொறுத்து 3 வகையா பிரிக்கலாம், சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. based upon these 3 states we are going to separate the mixtures. So இந்த 3 தன்மையை பொறுத்து அந்தந்த பொருளை நாம் எவ்வாறு பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான். இதுல நம்ம பார்த்திருக்கிறதுல கலவை அப்படின்னு சொல்லும்போது ஹோமோஜீனியஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒருபடித்தானது பலபடித்தானது அப்படின்னு சொன்னா சேமா இருக்கிறது, தனித்தனியா எப்படி ஒண்ணு கரையக்கூடியது இன்னொன்னு கரையாதது அப்படிங்கிற மாதிரியான கலவைகள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? இப்ப பலபடித்தான கலவை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி இருக்கும், அது ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து சாலிட் வித் சாலிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சாலிட் பிளஸ் சாலிட் அப்படிங்கும்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் இல்லையா? வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் போத் ஆர் அண்ட் சாலிட் ஸ்டேட்ஸ். காய்கறிகளும் பழங்களும் இரண்டுமே என்ன கண்டிஷன்ல இருக்கு, சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்கு இல்லையா? திண்ம பொருள், திண்ம பொருள். சோ இதை ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். கையாலேயே எடுத்துடலாம், பிரிச்சு எடுக்கிற முறை எப்படி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் சாலிட் சாலிடா இருக்கு அப்படின்னு சொன்னா சீவிங், சலித்தல் அப்படின்னு அம்மா எல்லாம் செய்வாங்க, பார்த்திருக்கீங்களா? 2 பொருள் சாலிடா இருந்ததுன்னா பிரிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் ஹெவியான மெட்டீரியல் அப்படின்னா சீவுக்கு மேல இருக்கும், நைஸா இருக்கிறதெல்லாம் நம்ம பேப்பர்ல நைஸா அந்த பொருளாகப்பட்டது ஃபைன் ப்ராடக்ட், ரொம்ப தின்னா இருக்க மெட்டீரியல் கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான மெத்தடு. அண்ட் தென் காத்துல நம்ம பிரிக்கிறது, நீங்க ஜென்ரலா வயல்ல இருந்து நெல் எல்லாம் நம்ம அறுவடை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அதை தூத்திட்டு இருக்கும்போது அதுல அன்வான்ட் ஹஸ்க் எல்லாமே வெளியில போயிடும். அண்ட் தென் ஃபுல்லுமே சப்ளிமேஷன். சப்ளிமேஷன்னா ஈஸியா டக்குன்னு ஒரு ஸ்டேட்ல இருந்து அடுத்த ஸ்டேட்டு போகாம 3வது ஸ்டேட்டுக்கு போறது. மேக்னிஃபிகேஷன், காந்த முறையில் பிரித்தெடுக்கிறது. மண்ணை வச்சு ஈஸியா டக்குன்னு என்ன பண்ணுவோம், காந்தத்தை வச்சு எல்லாம் பிரிப்போம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ இது சாலிட் வித் சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் கரையாத திடப்பொருள், ஏன்னா கரையக்கூடியதுன்னு இருக்கு, கரையாதது அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப அதுல என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாத மெட்டீரியல்ஸை நம்ம எப்படி வந்து ஈஸியா பிரிக்க முடியும். இன்சால்யபிள் சாலிட் அண்ட் லிக்விட். கரையாத பொருள் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணலாம், ஈஸியா நம்மளால அதை வந்து எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நமக்கு வீழ்படிவாதல் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு இது வாட்டர் ஜார், இதுல என்ன பண்றோம், என்ன ஆட் பண்ணலாம், சாண்ட். நம்ம நிறைய மண்ணோ இல்ல கல்லோ இதுல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், ஒரு சர்டன் பீரியட்ல பார்த்தா அடியில ஃபுல்லா என்ன ஆகும், செட்டில் ஆயிருக்கும். அப்ப இந்த மாதிரி மெத்தட்ல நம்மளால என்ன பண்ண முடியும், இன்சால்யபிள் சுகர் ஆர் சால்ட் when will you add in this water means easily dissolved.
சால்யபிள் மெட்டீரியல் சால்ட் அண்ட் சுகர் அண்ட் தென் நம்ம என்ன ட்ரிங்க்ஸ் வேற என்ன எடுத்துக்கிட்டாலும் லெமன் ஜூஸ்ங்கிறது லிக்விடு, சாலிடா என்ன பொருள் எடுத்தாலும் நம்ம ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பவுடர் எல்லாம் பால்ல கலக்கும் போது என்ன ஆகும், டக்குன்னு கலந்துரும். காப்பி பொடியை போட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், காப்பியில கலந்துரும். அது வந்து சால்யபிள் மெட்டீரியல். இன்சால்யபிள் மெட்டீரியல் மணலோ அல்லது கல்லோ மரத்தூளோ இதெல்லாம் ஆட் பண்ணா இன்சால்யபிள் அப்படியே இருக்கும். அது என்ன ஆகும், அடியில செட்டில் ஆயிடும். நம்ம என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சென்ட்ரிஃபிகேஷன். சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இந்த மெத்தட்லாம் தனித்தனியா இப்ப பார்ப்போம், அப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த மெத்தட்லயும் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஹோமோஜீனியஸ். இப்ப பார்த்தது எல்லாமே ஹெட்டிரோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் அப்படி சொல்லும்போது சால்யபிள் சாலிட் அண்ட் லிக்விட். சால்யபிள் சாலிட் அப்படின்னு சொல்லும் போது தான் நான் சொன்னது சுகர் இல்லையா, சுகர் நம்ம எடுத்துக்கலாம். எதுல, தண்ணியில போடுறோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா என்ன ஆயிடும், டிசால்வ் ஆயிடும். ஓகே, அப்ப என்னது, எளிதாக கரையக்கூடிய ஒரு திடப்பொருள் நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி கரைக்கலாம். அல்லது என்ன, நம்ம இதுல சால்ட் ஆட் பண்றோம், நம்ம வந்து வெந்நீர் வைக்கிறோம் ரெகுலரா. நம்ம வந்து குளிக்கிறதுக்காக, எங்க வீட்டுல கைசர் கிடையாது, நான் சாதாரணமா அடுப்புல தான் போடுறேன்னு சொன்னா நல்லா சால்ட்டி வாட்டர் அப்படின்னா அந்த தண்ணியில, அந்த எங்க ஊர் தண்ணி ஆகப்பட்டது பூமிக்கு அடியில இருந்து வருது, நிறைய மினரல் சால்ட் எல்லாம் இருக்குன்னா அந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலே ஒயிட்டா இருக்கும். ஏன்னா தண்ணி கொதிச்சு கொதிச்சு ஆவியாக போகும்போது அடியில என்ன ஆகும், அந்த சால்ட் எல்லாமே செடிமெண்டா நமக்கு அதுல படிஞ்சிடும். ஓகே, சோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம அதை வந்து காய்ச்சி வடிச்சு நம்ம ஃபுல்லுமே எடுத்துக்கலாம் சொல்லலாம். அடுத்தது ஈஸியா மிக்சர் நம்ம வந்து கலக்கக்கூடிய பொருள் சொன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது நம்ம பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் நமக்கு வந்து இப்ப ஒவ்வொன்றா நம்ம என்னென்ன மெத்தட்லாம் இப்ப இந்த இதுல நம்ம வந்து ஃபுல்லுமே பார்த்தோமோ அது எல்லாத்தையும் தனித்தனியா டீட்டெயிலா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்க்கறது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சாலிட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து லிக்விடோட கலக்கும் போது குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு மெத்தட். அது எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்க்க போறது மிக்சர்ஸ்ல நம்ம பார்க்கறது ஹோமோஜீனியஸ் ஹெட்டிரோஜீனியஸ்னு இருக்கு. ஸோ அது கரையக்கூடியது கரையாதது, ஈஸியா கரையும், எந்த மெத்தடாலஜியில நம்ம அதை பிரிக்கலாம் அப்படிங்கிறது அதற்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்கறது சப்ளிமேஷன். வெரி ஈஸி மெத்தட், வெல் நோன் மெத்தட். ஓகேயா, நம்ம பதங்கமாதல் அப்படின்னு சொல்றது நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கற்பூரம் இருக்கு இல்லையா, கேம்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல, கற்பூரத்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லா எரிய விடும்போது சாலிட் டைரக்டா என்னவா மாறும், கேஸா மாறிடும். லிக்விடா மாறுதா, கற்பூரம் அப்படிங்கிறது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. நம்ம என்ன ஆகும், கற்பூரத்தை ஏத்தும் போது அது ஆவியா மாறி மேல போயிடும். அப்ப என்ன ஸ்டேட்டுக்கு போயிடுது, சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விடுக்கு வராமையே கேஸ் ஸ்டேட்டுக்கு டைரக்டா போயிடுது. ஸோ இதுதான் சப்ளிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சேம் மெத்தட் நம்ம என்ன சொல்றோம், நம்ம இந்த மெத்தடாலஜியில ஒரு தண்ணிய என்ன பண்றோம், நம்ம வந்து கொதிக்க விடுறோம். ஓகேயா, தண்ணிய கொதிக்க விடும்போது என்ன ஆகும், இந்த ஒரு வெசல்ல நான் தண்ணிய எடுத்துட்டு இருக்கேன், இதுல நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது அந்த தண்ணி எல்லாமே கொதிச்சுடுது. 10 மினிட்ஸ் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு மினிமம் 10 மினிட்ஸ்ல பாயில் பண்ண வேண்டிய ஒரு மேட்டரை 20 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் நான் பாயில் பண்ணேன்னா த வாட்டர் இஸ் எவாப்ரேட்டட், கம்ப்ளீட்லி எவாப்ரேட்டட் ஃப்ரம் த ஜார். தண்ணியாகப்பட்டது அந்த பாத்திரத்திலிருந்து முழுவதுமாக என்னவா மாறிடும், ஆவியா மாறிடும். the water is in more salty means automatically the salt is settled in the bottom of the jar. அடியில இருக்கக்கூடியது உப்பு மட்டும். அல்லது நீ உப்பு தண்ணியே கொதிக்க வைக்கிற அப்படின்னு சொன்னா, ஒரு கைப்பிடி உப்பு அள்ளி போட்டே அந்த தண்ணியில கொதிக்க வச்ச அப்படின்னு சொன்னா தண்ணி எல்லாம் மேல போனாலும் அடியில என்ன ஆகும், அந்த சால்ட் பார்ட்டிக்கிள் அப்படிங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக பார்க்க முடியும். அல்லது அந்த மேல போகும்போது அதுல ஒரு ஃபனல் நம்ம வந்து என்ன பண்றோம், ஃபுல்லுமே இந்த இடத்துல கவர் பண்ணி வச்சிருந்தா அதுலயும் என்ன ஆகும், நம்ம அந்த இடத்துல என்ன ஆவிய நம்ம வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எப்படி அந்த பொருள் திண்ம பொருள்லாம் மேல பதங்கமா மேல வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் அயோடின், கேம்பர் அண்ட் தென் அமோனியம் குளோரைட். தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள் ஃபார் த
சப்ளிமேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா கம்ப்ளீட் ஃபைன் அமோனியம் குளோரைடு அதோட என்ன பண்றோம், நம்ம சாண்ட், இது ரெண்டையுமே எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அது மேல இதே போல நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த மேல என்ன பண்றோம், இந்த இதை கவர் பண்ணிடுறோம் ஒரு காட்டன் வச்சு, இந்த இடத்துல ஃபுல்லா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மேல அதுக்கு இந்த ஃபனல்ல என்ன ஃபுல்லுமே அந்த ஆவியாகக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே மேல அந்த ஃபனல் வழியா மேல செஞ்சு அது ஃபுல்லும் ஃபில்டர் ஆயிருக்கும். அடியில எந்த இதுல நம்ம எடுத்துட்டு இருக்கோமோ அந்த ஒரு ஜார்ல அடியில ஃபில்டரும் ஆகும், மேலையும் போய் இந்த ஃபனல்லையும் அது செட்டில் ஆகும். ஸோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது அண்ட் தென் மோர் டு நோ அப்படின்னு போடுறது வந்து நம்ம வீட்ல எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், டாய்லெட்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் தானே, நம்ம என்ன பண்ணிருப்போம் அந்த இடத்துல டாய்லெட் அதுவும் யூஸ் பண்ணிருப்போம். ஆஸ் வெல் அஸ் நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா நாப்தலின் பால் அப்படின்னு இருக்கும்ல, நாப்தலின் பால் எதுக்காக, பூச்சி எதுவும் வராம இருக்கிறதுக்காக, ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய ட்ரெஸ் நல்ல ஒரு ஸ்மெல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இந்த நாப்தலின் பாலை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. அந்த இதை வைக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு எவ்வளவு நாள் இருக்கும், இந்த மந்த் பிகினிங்ல நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா மந்த் எண்ட்ல பார்க்கும்போது இவ்வளோ பெருசா இருந்த சைஸ் சின்னதா மாறிடும், காத்துலயே என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிரும். அது போலதான் ஓடோனில் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா ஸ்மெல்லுக்காக, சாலிடா இருந்தாலும் காத்துல அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு என்னாகும் வாயுவா மாறி வெளியில போயிட்டே இருக்கு. இதெல்லாம் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சப்ளிமேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாக்குறது சென்ட்ரிஃபிகேஷன். இது மைய விலக்கு முறை. இதுவும் ரெகுலரா நம்ம லைஃப்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா டைரியில பார்க்கலாம் இல்லையா, பால் தயாரிக்க நம்ம வெண்ணெய் எல்லாம் இப்ப நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா தயாரிக்கிறதுக்குள்ள பால் பண்ணைகள்ல அண்ட் தென் லெபார்டரியில நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிளா. இதுதான் நம்ம வந்து சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஆஸ் வெல் அஸ் நம்ம ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா +2 அல்லது காலேஜ் லெவல்லாம் பார்க்கும்போதும் நம்ம டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி அதுல ரிசல்ட் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இது சாலிட் நம்ம லிக்விட் மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிக்கிள நம்ம என்ன பண்றோம், செப்பரேட் பண்றோம். திட பொருளில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் என்னது, நம்ம திடப்பொருள் திரவ பொருள் எடுத்துக்கலாம். திரவ பொருள்ல நம்ம என்ன இருக்கு, பால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒவ்வொரு இது வந்து சின்ன டியூபா எடுத்துட்டு இருக்கேன், ஜாயண்ட் லெவல் அப்படிங்கும்போது பெரிய பெரிய கண்டெய்னர்ல உள்ள பாலை ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது அந்த பாலில இருந்து வெண்ணெய் பட்டரை ஈஸியா என்ன பண்ணுவாங்க, தனியா பிரிச்சு எடுத்துடுவாங்க. ஓகேயா, சோ திரவ பொருள்ல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், அதுல சின்ன சின்ன துகள்களாக இருக்கக்கூடிய திடப்பொருள்களை பிரிக்கக்கூடியது. லிக்விட் மெட்டீரியல்ல மிக்ஸ் ஆயிருக்கக்கூடிய சாலிட் மெட்டீரியலை செப்பரேட் பண்ணணும்னு சொன்னா சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட நம்ம யூஸ் பண்ணலாம். சோ சோ இது வந்து நம்ம எந்த இடத்துல லெபார்டரியில மட்டும் நம்ம வந்து அந்த இடத்துல இல்ல, இங்க சிபார் இது வந்து ஒரு என்ன சொல்லுவோம், மெடிக்கல் லேப் சொல்லுவோம் இல்லையா, ரத்த பரிசோதனை நிலையம். பிளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறது ஒரு எவ்வளவு தேவையோ அந்த ரத்தம் மட்டும்தான், ஒரு 10 ml அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு அதுல நிறைய டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி மிஷின்ல எடுத்து டெஸ்ட் டியூப்ல உள்ள விட்டு பார்ப்பாங்களா. சோ நம்ம ரத்தத்துல என்னெல்லாம் இருக்கு, டாக்டர் எனக்கு கண்டினியூஸா ஒரு 3 days ஃபீவர் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட்ல என்ன வேற ஏதாவது அன்வான்டா ஏதாவது இருக்கா, என்ன டிசீஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப வீக்கா இருந்தோம் அப்படின்னு சொன்னா பிளேட்லெட் லெவல்ஸ் என்ன இருக்கு, ஆர்பிசி எப்படி இருக்கு, டபிள்யூபிசி ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், ரெட் பிளட் கார்பசல்ஸ் இதெல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்கு அப்படின்லாம் நமக்கு பார்க்கணும்னா இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட். பிளட் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட். ஸோ இந்த லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த சாலிட் ஸ்டேட்டான டபிள்யூபிசி, ஆர்பிசி, பிளேட்லெட்ஸ் இந்த எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சென்ட்ரிஃபிகேஷன். அதை நம்ம ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க, உள்ள வச்சு ஃபுல்லா ரொட்டேட் பண்ணும்போது அது தனித்தனியாக பிரிஞ்சு அது என்ன லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத நமக்கு அந்த டெஸ்ட்ல கொடுப்பாங்க. இதே போலதான்
பாலை ஃபில் பண்ணினோம்னா ஃபுல்லா என்ன ஆகும், அது ரொட்டேட் ஆகி தனியா வெண்ணெய் பிரியும் அப்படிங்கலாம். இப்போல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மிக்ஸி ஜார்லயே என்ன பண்றாங்க, நம்ம பால்ல இருந்து நம்ம வந்து எடை எடுத்து வச்சா நம்ம அதுல என்ன பண்றோம், அது ஃபுல்லா அது ரொட்டேட் பண்ணும் பொழுது வெண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேகமான ஒரு சுழற்சி முறை, அந்த மைய விலக்கு சுழற்சி அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்றோம், இந்த மைய விலக்கு முறையில நம்ம லிக்விட் மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகிள்ஸை நம்ம பிரிச்சு எடுக்கலாம். ஓகேயா, இது ஒரு மெத்தடாலஜி. இது மில்க் ப்ராடக்ட்ஸ்லயும் எடுத்துக்கலாம். கொழுப்பு இல்லாதது, நமக்கு வந்து பதப்படுத்தப்பட்ட பால்னா ஏன் பிரிண்ட் ஆகி வருது, ஆல்ரெடி அதுல இருக்கக்கூடிய வெண்ணெய் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன், கொழுப்பு இல்லாத பாலை தான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, அது நமக்கு தேவையான லெவல்ல எடுத்துட்டு மீதியை நமக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேயா, சேம் திங் நமக்கு வந்து கிளாத்ஸ் இல்லையா, ட்ரெஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், சன் லைட்ல காய வைக்கிறோம். நம்ம வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் என்ன பண்றோம், அப்படியே ஈரத்தோட தான் இருக்கு. கம்ப்ளீட்டா நீ வந்து ஹேண்ட் வாஷ் பண்றான்னு எடுத்துக்கோ, நீ வாஷிங் மிஷின் திங்க் பண்ணாத, பிகாஸ் அதுல ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகி தான் வரும். பட் ஹேண்ட் வாஷ் நான் வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் கையால துவைச்சு தண்ணியில என்ன பண்றேன், நல்லா ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதை நீ என்னதான் திருகி பிழிஞ்சாலும் கண்டிப்பா வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கும் வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ல. அதை சன்லைட்ல போடும்போது ஆட்டோமேட்டிக்கா நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னு சொன்னா இந்த ட்ரெஸ்ல இருந்து என்ன ஆகும், தண்ணி ஆகப்பட்டது ஆவியாகி மேல போயிடும். ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லயே ட்ரை ஆயிடும். ஸோ அது என்ன ஆகுது, நமக்கு வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது ஈஸியா எவாபரேட் ஆகி இந்த சாலிட் மெட்டீரியல்ல இருந்து போகுது இல்லையா. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா, ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், 2 மெத்தட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சப்ளிமேஷன், செகண்ட் ஒன் இஸ் சென்ட்ரிஃபிகேஷன். சென்ட்ரிஃபிகேஷன்ங்கிறது தான் இந்த மைய விலக்கு முறை. அண்ட் தென் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னா லிக்விட்லயும் எடுத்துக்கலாம் ஆஸ் வெல் ஆஸ் சாலிட்லயும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா, இதுதான் நம்ம வந்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி அப்படி நம்ம பார்க்கலாம். கரைப்பான் சாறு இறக்கல் அப்படிங்கும் போது 2 different kinds of liquids அப்படின்னு ஒரு பெரிய ஃபனல்ல நம்ம எடுத்துக்கலாம். ஒரு இந்த மாதிரியான ஒரு ஃபனல் கீழே வந்து என்னதுவும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நாப் வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த இடத்துல பண்றோம். இப்ப தண்ணி எல்லாம் பிடிச்சு குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி பண்ணுவோம், இந்த மாதிரி நாப் இருக்கும், நாபை ஓபன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அது ஓபன் ஆகி நமக்கு வரும் இல்லையா. இதே போல 2 kinds of liquids are filled in this part. 2 விதமான நம்ம வந்து ஒரு நீர்மங்களை இந்த இடத்துல என்ன பண்றோம், கலந்து இந்த ஒரு ஜார்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். சோ இதை என்ன பண்றோம், நம்ம ரெண்டுமே கலக்காதது. ஒன் இஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆயில், அனதர் ஒன் இஸ் வாட்டர். வாட்டரும் ஆயிலும் மிக்ஸ் ஆகுமா, நெவர் இல்லையா. சோ தண்ணியில எண்ணெயாகப்பட்டது கலக்கவே கலக்காது. அப்ப இந்த மாதிரியான நான் 2 வகையான ஒரு லிக்விட் ஸ்டேட் மெட்டீரியல்ஸை இந்த மாதிரி ஜார் கண்டெய்னர்ல நான் எடுத்துட்டு தனித்தனியா நான் பிரிக்கணும் அப்படிங்கும்போது நிறைய இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஃபனல் யூஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறோம்னு சொன்னா என்ன ஆகும், ஈஸியா அதுல இருக்கக்கூடியது நமக்கு ஃபர்ஸ்ட் வர்றது நம்ம மேல என்ன ஆகும், ஃபுல்லும் ஆயில் மெட்டீரியல் ஆகப்பட்டது மேல மிதந்து வந்துடும், கீழே இருக்கிறது வாட்டர் கண்டென்ட். நவ் ஈஸிலி வி செப்பரேட் த டூ என்ன ஆகும், இம்மிசிபிள் கலக்க முடியாத திரவங்களை இந்த மாதிரி சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ த தேர்ட் மெத்தட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுதுங்களா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சப்ளிமேஷன்னா திடப்பொருள்ல இருந்து வாயுவாக மாறுவது, சென்ட்ரிபிகேஷன்னா திரவத்தில் கலந்திருக்கக்கூடிய திடப்பொருளை மைய விலக்கு முறையில சுழற்சி முறையில நம்ம என்ன பண்றோம், அதை ரொட்டேட் பண்ணும் பொழுது அதுல இருக்கக்கூடிய என்னது அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தனியா வந்துடும். தேர்ட் ஒன் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னா 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸ், நம்ம கலக்காத 2 திரவங்களை பிரித்து எடுப்பதற்காக தான் இந்த கரைப்பான் சாறு இறக்கல் அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபனலை யூஸ் பண்ணி நம்ம தனியா பிரிக்கிறோம் சொல்லும் போது மேல இருக்கக்கூடிய எண்ணெய் தனியாகவும்
தண்ணி தனியாகவும் நமக்கு பிரிந்து வந்துடும். நெக்ஸ்ட் ஈஸியா நம்ம பாக்குறது, நம்ம நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துறது சிம்பிள் டிஸ்டிலேஷன். அதுல வரும்போதே சிம்பிள் அப்படிங்கிற வேர்ட் நம்ம போட்டாச்சு. அப்ப சிம்பிள் அப்படின்னா என்ன ஆகும், எளிதாக நமக்கு வந்து ஃபுல்லுமே காய்ச்சி வடித்தல் முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிள் டிஸ்டிலேஷன்னா எளிதாக எவ்வாறு நம்ம காய்ச்சி எடுத்து பிரிக்கிறது. காய்ச்சியும் எடுக்கலாம், அல்லது இந்த மாதிரியான ஒரு மெத்தடாலஜி பாருங்க. இதுல நம்ம என்ன எடுத்துட்டு இருக்கோம், காய்ச்சி நம்ம ஹீட் பண்றோம்னு சொல்றோம். அது ஹீட்டிங்கிறது இந்த இடத்துல வராது, எவாபரேஷன்ங்கிறது வரும். பட் பேர்ன் ஆறது மட்டும் இந்த இதுல தெரியாது. பாருங்க, திஸ் இஸ் ஒன் லிக்விட். ஓகே, என்னது, தண்ணியை நான் இந்த இடத்துல எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, தண்ணி ஃபுல்லுமே நான் வந்து எடுக்கிறேன். பாருங்க, ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டேன். எவ்வளவு இதுல கான்சென்ட்ரேஷன் கொள்ளளவு எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறது இது காமிக்குது, எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு. நான் இதுல என்ன ஆட் பண்றேன் அப்படின்னு சொன்னா சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு இஸ் நத்திங் பட் சால்ட். பாத்தீங்களா, உப்பு இல்லையா? உப்பை நான் வந்து இந்த இடத்துல ஃபுல்லுமே இதுல ஆட் பண்ணிருக்கேன். சோ உப்பை இதுல ஃபுல்லா நிறைய சேர்க்கிறேன். தண்ணியில என்ன சேர்க்கிறேன், உப்பை சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டது சாதாரண வாட்டர். இந்த வாட்டரை இந்த ஜார்ல நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு சோடியம் குளோரைட்ங்கிறது நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உப்பு. அந்த உப்பை இதுல ஸ்ப்ரே பண்றேன். அப்ப அந்த தண்ணி ஆகப்பட்டது என்ன தண்ணியா மாறிடுது, உப்பு தண்ணியா மாறிடுது. சோ நான் இதை ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், எவாபரேஷன் ப்ராசஸ். see here, நான் இந்த இடத்த பாருங்க மூவ் பண்றேன். தண்ணி ஆகப்பட்டது என்ன ஆயிட்டே வருது, எவாபரேட் ஆயிட்டே வருது. fully evaporated, the NaCl pellets is settled under the ஜார். இந்த பாத்திரத்துல இந்த சோடியம் குளோரைடு உப்பாகப்பட்டது என்ன ஆயிடுது, அடியில ஃபுல்லா செட்டில் ஆயிடுது. நான் இதுல ஃபுல்லா என்ன பண்ணினேன், ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன். Once again I am going to explain. Again I added the sodium chloride pellets. உப்பு நிறைய ஒரு புடி அதுல என்ன பண்ணிட்டேன், போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த இடத்துல என்ன பண்றோம், நம்ம இத ஃபுல்லா ஹீட் பண்றோம். இப்ப எவாபரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இது இந்த தண்ணி எல்லாமே ஆவியா மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, ஆவியாயிட்டே இருக்கும்போது ஃபுல்லா அது ஆவியானதுக்கு அப்புறமா என்ன ஆயிடும், அடியில உப்பு மட்டும். சோ இதுதான் எளிய காய்ச்சி வடித்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது காய்ச்சி வடித்தல்ங்கிறது ஆவியாதல் மற்றும் குளிர்வித்தல். ஆவியானதுக்கு அப்புறமா ஒரு செகண்ட் கழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன இருக்கு, நமக்கு அந்த சால்ட் மட்டுமே அதுல நமக்கு நல்லா தெரியுது. புரியுதுங்களா? இப்போ டெய்லியுமே நம்ம வீட்டுல பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ப்ரொசீஜர் தான், ஒரு திரவத்தை எப்படி நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது எவாப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ இதுதான் நம்ம சொல்றது சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது தான் கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு விஷயம், அதுதான் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். சிம்பிள் அப்படின்னாலே எளிய அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, நம்ம அதை என்ன பண்றோம், கரெக்டா பிரிச்சு எடுக்கணும். அப்படின்னாதான் இந்த மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்றோம். தட் இஸ் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், பின்ன காய்ச்சி வடித்தல். ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட என்ன பண்றோம், கொதிநிலை டிஃபரன்ஸ் இல்லாதது. இப்ப உப்பையும் தண்ணியும் நம்ம குடுவையில் எடுத்து கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஈஸியா வந்துருது. அது ரெண்டும் கரெக்டா ஒரே மாதிரி அவங்களுக்குள்ளார என்ன ஆயிடுத்து, ஒத்து போயிடுச்சு. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஆவியாகி பிரிஞ்சுட்டாங்க. ஆனா ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்லும் போது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு என்ன ஆகும், அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸை நம்ம எடுத்து என்ன பண்றோம், இந்த ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஸோ to separate two or more miscible liquids differ much than boiling point அப்படின்னு சொன்னா கொதிநிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கொதிநிலை மாறுபாடு கொண்ட இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டது, மூணு, அந்த மாதிரி நிறைய நம்ம எடுத்து பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடாலஜி முறையில தான் நம்ம என்ன பண்றோம், பிரிக்க முடியும். ஓகேயா? ஸோ பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த மாதிரி மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி தான் நமக்கு ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்றாங்க. ரொம்ப ஈஸி. இரண்டு அல்லது மேற்பட்ட வேறுபாடு இல்லாத கரையக்கூடிய திரவத்தை எடுத்துட்டு இந்த பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிற இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க, பிரிச்சு எடுப்பாங்க. அப்ப
பெட்ரோல் அப்படின்னு சொன்னா பெட்ரோல் அப்படிங்கிறது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியா பிரிக்கணும், அல்லது காத்துல இருந்து நமக்கு என்ன பண்றோம், ஏர்ல இருந்து இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாத்தையும் தனியா நான் வந்து என்ன பண்றேன், செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஆல்கஹால், அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், இதை எல்லாத்தையுமே நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெத்தில்னா CH3OH சொல்லுவோம், அண்ட் தென் C2H4னா எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத மாதிரி எல்லா ஆல்கஹால்ஸையும் நம்ம என்ன பண்றோம், பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் டிஸ்டிலேஷன் சொல்லும்போது ஈஸியாக கொதிநிலை நமக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு எடுக்கலாம். ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லும்போது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கொதிநிலை மாறுபாடு இல்லாம கரையக்கூடிய ஒரு லிக்விட்ஸை நம்ம எடுத்து பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பின்ன காய்ச்சி வடித்தல் முறையில நம்ம என்ன பண்றோம், நம்ம இத பிரிச்சு எடுக்கலாம். ஓகேயா? I'll show the picture later. ஓகே, சோ இந்த எல்லா மெத்தடுமே உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ கலவையை நம்ம வந்து பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா எந்தெந்த மெத்தட்ல எப்படி நம்ம பிரிச்சு எடுக்கிறோம் அப்படிங்கறது தான் நம்ம பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் திங் சப்ளிமேஷன், பதகமாதல், சென்ட்ரிஃபிகேஷன்ங்கிறது மைய விலக்கு முறை. தேர்ட் ஒன் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது 2 கலக்காம இருக்கக்கூடிய லிக்விட் மெட்டீரியல். சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொன்னா ஈஸியா என்ன ஆகும், நம்ம எவாப்ரேட் பண்ணக்கூடியது அப்படிங்கும் போது எவாப்ரேட் ஆகி சாலிட் தனியா லிக்விட் தனியா தனித்தனியா நமக்கு ஃபில்டர் ஆகி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, சோ சிம்பிள் டிஸ்டிலேஷனுக்கு உண்டான ஒரு பிக்சர் பாருங்க. இது வந்து என்ன சொல்லி இருக்கும், இதுதான் சப்ளிமேஷனுக்கு. சாலிட் டு கேஸ், ஐஸ் கியூப் எடுத்துக்கலாம். புகை வருது நிறைய பார்த்திருக்கோம் இல்ல, அப்படியே ஆவியா போற மாதிரி எல்லாம் பாக்குறது. உங்க இதுல ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஏதாவது நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம்னா நிறைய ஐஸ் கியூப் கொண்டு வந்து வச்சாலும் அந்த லைட்ல பார்க்கும்போது அழகா என்ன ஆகும், ஐஸ் கியூப் எல்லாமே புகையா மாறி அந்த இடத்துலயே ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம், பியூட்டிஃபுல்லா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இமேஜினேஷன் அந்த இடத்துல நமக்கு வந்து உருவாக்கக்கூடியது இல்லைங்களா? நம்ம பனிக்காலத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், 1 or 2 டைம்ஸ் சாதாரணமா நம்ம பிரீத் பண்ணும்போதே வாயை திறந்தாலே நம்ம வாயிலிருந்து அப்படியே புகை போற மாதிரி எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? சோ இதெல்லாமுமே நமக்கு சப்ளிமேஷன் சொல்லலாம். சாலிட்ல இருந்து டைரக்டா நமக்கு கேஸுக்கு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாக்குறது நம்ம குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்றது. குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்றது தான் நம்ம என்ன சொல்றோம்னா வண்ண பிரிகை முறை அப்படின்னு சொல்லுவோம். சோ விதவிதமான இருக்கக்கூடிய கலர்ல நம்ம வந்து என்ன பண்றோம், பிரிக்கிறது என்ன அப்படிங்கிறது தான் வண்ண பிரிகை முறை அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். டுடே இஸ் வேர்ல்டு யோகா டே. யூ நோ அபவுட் who are the champions in yoga? I think from lower class onwards you learn the yoga. கண்டிப்பா இதுல பாதி பேருக்கு மேல யோகா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? யாரெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஜோனல் லெவல்ல நான் சாம்பியன், இந்த அளவுக்கு நான் வின் பண்ணியிருக்கேன், கப்பு ஷீல்டு எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா எல்லாருமே சாதிச்சிருப்பீங்கல்ல. எல்லா விஷயங்கள்லயுமே இந்த காலத்து பசங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. லேர்ன் பண்ணிக்கணும், கத்துக்கணும், நம்ம வந்து காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், வின் பண்ணணும். இந்த மோட்டிவேஷன் இருந்தாலே நம்மளால எல்லாத்தையும் சக்சஸ் கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பாக யோகா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சரிங்களா? இதுக்கு ஏஜ் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருமே யோகா கத்துக்கணும். டில் லாஸ்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். யோகா, எக்ஸசைஸ், மெடிடேஷன், வாக்கிங், தீஸ் ஆர் ஆல் வெரி எசென்ஷியல் ஃபார் அவர் பாடி. நம் உடலுக்கு நம்ம உணவு எடுத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனா ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா செய்யணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பசிக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், கண்டிப்பா சாப்பிடுவோம். சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கும் போது நம்ம இதையெல்லாம் ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே என்ன ஆகும், எல்லா ஆர்கனும் அற்புதமாக செயல்படும். சோ யோகா அப்படிங்கிறது நம்முடைய எண்ணத்தை ஒருமுகப்படுத்துவது, கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது, பாடியை ஹெல்தியா வச்சுக்கும்,
நம்ம வந்து ரொம்ப சுறுசுறுப்பா வச்சிருக்கோம். நீ வந்து தொடர்ந்து யோகா ரெகுலரா ஃபாலோ பண்ணின அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஐக்யூ பவர் டெஃபினட்டா என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். கவனச்சிதறல் இல்லாம நீ கவனிச்சேன்னாலே உன்னுடைய டேலண்ட் எங்கேயோ நமக்கு கிடைக்கும். யோகான்னா விதவிதமானது. தியானம் எல்லாம் பண்ணும் பொழுது நம்ம வந்து கவனம் எந்த ஒரு கவனச்சிதறல் இல்லாம இருக்கும்னு சொன்னா சுத்தி நடக்கிற எதை பத்தியும் நம்மளால என்ன பண்ண வேண்டாம், யோசிக்காம செய்யறோம்னா அதுல மட்டுமே நம்முடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கும். டீச்சர் பாடம் நடத்தும் போது அதை மட்டும் கவனிப்போம், கண்டிப்பாக புரியும். அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாததுனாலதான் டீச்சர் நடத்தும் போது கண்ணாகப்பட்டது பார்க்கும், ஆனா கவனம் எங்கேயோ இருக்கும். அப்ப நடத்துறத என்னமோ எழுதினாங்க, வரைஞ்சாங்க, சொன்னாங்கன்னு தெரியும், ஆனா அந்த டயத்துக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகாது, ரீகால் பண்ண முடியாது. பட் நம்ம இந்த மாதிரி பிராக்டிஸ்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தோம், ஆரோக்கியமா எக்ஸசைஸ் யோகா மெடிடேஷன் எல்லாம் பண்ணக்கூடிய குழந்தையா இருந்தா எந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திருக்கீங்க இல்லையா, ஃபுல்லும் படிச்சத ரோபோ மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை 2 தடவை படிச்சாலே கான்செப்டை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுக்கக்கூடியது தான் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இட் இஸ் நாட் அ ஃபெஸ்டிவல். ஃபெஸ்டிவல் மீன்ஸ் when we celebrate on the day only. அன்னைக்கு மட்டும் வடபாயசம் செஞ்சு சாப்பிட்டு பட்டாசு வெடிச்சு பொங்கல் வச்சு அழகா கேக்கு வெட்டி கொண்டாடுற பண்டிகை கிடையாது. ஒவ்வொரு தினமும் நம்முடைய லைஃப் பீரியட்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணக்கூடியது. எனர்ஜெட்டிக்கா ஆரோக்கியமா முதுமை தெரியாம, முகத்துல முதுமை தெரியறது தெரியல, ஆனா உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் அதனுடைய லைஃப் பீரியட் குறையாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே முக்கியமா நம்ம செய்யணும். அப்படி செஞ்சோம்னா உள்ள இருக்கிறது எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகும். சாப்பிடுற சாப்பாடு செரிச்சிருச்சுன்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த 5 பார்ட் ஈஸி. அடுத்தது எக்ஸ்கிரீட்டரி போனா அதுவும் டக்குன்னு அழகா ஃபங்க்ஷன் ஆயிடும். பிளட்டுக்கு டக்குன்னு எனர்ஜி கிடைச்சதுன்னா ரொட்டேட் ஆகும், ஹார்ட் அழகா பீட் ஆகும். நீ சாப்பிடுற உணவு சரியான முறையில நமக்கு டைஜஸ்ட் ஆகணும்னு சொன்னாலே எக்ஸசைஸ் யோகா இது செஞ்சா உள்ள இருக்கக்கூடியது எல்லாமே செரிச்சிரும். நமக்கு வந்து உணவு செரிச்சிருச்சு, அதான் சொல்லுவாங்க பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. பசிக்காம டயத்துக்கு சாப்பிடணும் சாப்பிடணும்னு கண் பாக்குது ஆசைப்பட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உள்ள இருக்கிற மிஷின் எல்லாமே வீணாயிடும். சோ எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டுமே சரியான டயத்துல ரெகுலரா கரெக்டா எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ அப் பண்ணினாலே நம்மளுடைய ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். அந்த காலத்துல பாத்தீங்க அவ்வளோ நாள் எல்லாரும் வேலை செஞ்சாங்க, எங்களால செய்ய முடியல, கரெக்டா அவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க. நம்ம ஃபார்மரா இருந்தா எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கர். இட் இஸ் நாட் அ ஒயிட் காலர் ஜாப். இஸ் நாட் சிட்டிங் இன் த ஏசி ரூம். ஏசி ரூம்ல உட்காந்து ஃபேன் அடியில வேலை எல்லாம் பார்க்கல. உடல் உழைப்போட அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டர் அது வியர்வை வர மாதிரி வேலை செஞ்சாங்க. நல்லா பசிச்சது, நல்லா சாப்பிடுவாங்க. சோ இன்னைக்குமே கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கர்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. சோ எதுக்காக இவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்றேன்னு கேட்டா ஹெல்தியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் இந்த வயசுல. ஏன்னா இந்த காலத்து சில்ட்ரன் எல்லாருமே ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் இதுலக்கே ஃபுல்லா அடிக்ட் ஆயிட்டு இருக்கீங்க. அன்வான்டா தேவையில்லாத நேரத்துல நைட்டு மிட் நைட்டு இப்படி எல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு ப்ராப்பரா ஈஸி டைஜஷன் ஃபுட்டு, ஹெல்தியான ஃபுட்டு, எக்ஸசைஸோட நம்ம கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் கிடைச்ச வாழ்க்கைய முழுமையா அனுபவிக்க முடியும். சொல்லுவாங்கல்ல இதுக்கப்புறம் இங்க வரப்போறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியுமா, தெரியாது. சோ கிடைச்சத கரெக்டா என்ஜாய் பண்ணணும்னு சொன்னா நம்ம உடலுடைய மிஷினை ப்ராப்பரா நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். நம்ம போன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா போய் போய் சரி பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி ஏதாவது வியாதி வந்தா டாக்டர்கிட்ட போய் மாத்திரை போட்டுக்கலாம், வேண்டாம் அங்க போகவே வேண்டாம். நீ ஒழுங்கா இருந்தா ஏன் மாத்திரை தேவை? பசிச்சு சாப்பிட்டு கரெக்டா பசிக்கலன்னா அந்த டயத்துக்கு சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா சாப்பிட்டனாலே மிஷின் அழகா ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது தான் சொன்னது குரோமட்டோகிராஃபி அப்படிங்கிறது.
குரோமட்டோ அப்படின்னு சொன்னாலே பல வகையான நமக்கு வண்ணங்களில் இருக்கக்கூடியதை பிரிக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் வண்ண பிரிகை முறைனா. நம்ம நார்மலா இந்த இங்க் இருக்கு இல்லையா, இங்க் எல்லாமே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜென்ரலா இங்க் பாட்டில், இப்பெல்லாம் இங்க் ஃபில் பண்ணி யார் எழுதுறீங்கன்னு தெரியல, எல்லாருமே ரீஃபில் தான் இல்ல. ஸோ இங்க் தனித்தனியா இருக்கும். அல்லது சாயம்னு சொல்றது ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கலர் திங்ஸ். அந்த சாயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சாயத்தை எல்லாத்தையும் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு அப்ளை பண்றோம். அல்லது பல்வேறு நிறத்தில் உள்ள ஸ்கெட்சில் எல்லாம் உள்ள பாத்தீங்கன்னா தனித்தனியா அந்த கலர் கலரா ராடு இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலர்ல அழகா இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம தனியா ஒரே பேப்பர்ல நம்ம அதுல எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அந்த உங்க புக் பேஜ்ல காமிச்சிருக்காங்க இல்லையா, அதை அப்படியே ஃபுல்லுமே நம்ம எப்படி கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாத்தையுமே எப்படி தனித்தனியாக கலரா நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கும் போதுதான் அந்த இதுல என்ன பண்றோம், கருப்பு நிற மை வந்து மேல சாயமா தனித்தனியா நமக்கு பிரிஞ்சு மேல ஏறும். அப்போ அதுல என்ன ஆகும், அது எப்படி பிரியுது, அந்த வாட்டர்ல டிப் பண்றோம் அப்படின்னு சொல்றோம்னா அந்த வாட்டர்ல டிப் பண்ணும்போது நமக்கு கரெக்டா பிரியும். ஃபர்ஸ்ட் திங் நம்ம பாக்குறது இந்த குரோமட்டோகிராஃபி அப்படின்னாலே என்ன சொல்லுவோம், அதை சக் பண்றது தனியா பிரிக்கிறது. இந்த ரெண்டு கான்செப்ட் அதுல நமக்கு வருது சரிங்களா. அப்சார்ப்ஷன் அண்ட் அட்சார்ப்ஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி, ஒண்ணுல டி வந்திருக்கு, ஒண்ணுல பி வந்திருக்கு. ஓகேயா, அட்சார்ப்ஷன் அண்ட் தென் அப்சார்ப்ஷன். ஓகேயா, அதோ இந்த ரெண்டு மெத்தடும் சேர்ந்துதான் இந்த குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். அப்சார்ப்ஷன் அப்படின்னா உரியறது, அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் பண்றது. நமக்கு வந்து ஸ்ப்ரெட்டிங் அப்படிங்கிறது எதுல நடக்கும் அப்படின்னு கேட்டா இந்த அட்சார்ப்ஷன் அப்படிங்கறதுல நடக்கும். ஸோ அட்சார்ப்ஷன் சொல்லும்போது இந்த ப்ராசஸ் வந்து அந்த எல்லா பார்ட்டிகளுமே கான்சன்ட்ரேட்டடா ஒரே சர்ஃபேஸ்ல ஒரு இன்னொரு சர்ஃபேஸுக்கு மூவ் ஆறது. அப்சார்ப்ஷன்ங்கிற ப்ராசஸ் அப்படிங்கும்போது யூனிஃபார்மா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகி தனியா அப்படியே போறது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த இது. ஓகே, நம்ம ட்ரெஸ்ல இங்க் பட்டுறதுன்னு சொன்னா அப்படியே ஃபுல்லா என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகி தனியா பிரியும் இல்லைங்களா. அதுதான் நம்ம அப்சார்ப்ஷன், உறிஞ்சி எடுக்கிறதுன்னு சொல்லலாம். நம்ம என்ன பண்றோம், ஒரு சாதாரண சாக் பீஸ் இல்லையா, சாக் பீஸை நம்ம என்ன பண்ணுவோம், இங்க் கீழே கொட்டி எடுத்துனா டக்குன்னு ஒரு சாக் பீஸ் எடுத்துட்டு வந்து மேல தொட்டோம்னா அப்படியே அந்த இங்கை என்ன பண்ணும், இந்த சாக் பீஸ் ஆகப்பட்டது சக் பண்ணிடும். அதுல இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த சாக்ல பாத்தீங்கன்னா தனியா ரெட் இங்க் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ரெட்டா ஃபுல்லுமே இந்த சாக்கு ஒயிட் சாக்கப்பட்டது, ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய சாக்கு அந்த போர்ஷன்ல மட்டும் ரெட் கலர்ல நம்ம என்ன ஆயிடும், ஃபுல்லா மாறி அந்த தன்னை இங்க உறிஞ்சி ஃபுல்லா எடுத்துடும். பரப்பு கவறுதல் அப்சார்ப்ஷன் சொல்லும் போது அது மேல இன்னொரு துகள் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணும்போது அது என்னவா இருக்கலாம், அது கேஸா இருக்கலாம் அல்லது தண்ணியா இருக்கலாம், சாலிட் எப்படி வேணா இருக்கலாம், அது அப்சார்ப் பண்ணக்கூடியது. அடுத்து நம்ம என்ன பண்றோம், அந்த இங்க்லயே ஃபுல்லா டிப் பண்ணிடுறோம். இது ஒன்னே ஒண்ணு எடுத்தது, ஆனா இது ஃபுல்லா டிப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா மேல மட்டும் இல்ல உள்ள இருக்கக்கூடியது எல்லாமே என்ன ஆயிடும், அது முழுவதுமாக அந்த இங்க சக் பண்ணிட்டு உறிஞ்சிட்டு வெள்ளை கலர் சாக்கு நீல கலராவே மாறிடும். ஸோ அந்த சாக் பீஸை எடுத்து பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், மேக்சிமம் நமக்கு ப்ளூ கலர்ல உள்ள மட்டுமே நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் அது நீல கலர் இல்லாத மாதிரி இருக்கும். ஓகேயா, ஸோ இதுதான் பேசிக்கா நம்ம எடுத்துக்க கூடியது. ஸோ இந்த வண்ணப்பிரிகை குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்றது நமக்கு பல்வேறு ஏதாவது ஒரு நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய நல்லா விசிபிள் ஆகக்கூடியது கரையக்கூடிய சால்யுபிள் மெட்டீரியலை எடுத்து நம்ம கரெக்டா அந்த இடத்துல பயன்படுத்துறோம். அல்லது பேசிக் கான்செப்ட் சொன்னா பல பல கலர்ல இருக்கிறத நம்ம தனித்தனியா என்ன பண்றோம், கரெக்டா பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த வண்ணப்பிரிகை அப்படிங்கிறது. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து தனித்தனியா பேப்பர்ஸ்ல எப்படி நம்ம பாக்குறோம், பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படிங்கிறது தான் அடுத்த ஹெட்டிங். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நமக்கு செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படின்னா என்னென்ன மெத்தட் பார்த்தோம், சப்ளிமேஷன், சென்ட்ரிஃபிகேஷன், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், சிம்பிள் டிஸ்டிலேஷன், fractional distillation, chromatography. These are all the topics we studied in this session. Just you go through all the topics. Is there any doubts or clarification? You ask me in next class. Definitely I will be explain or clarify that topics. Okay, yeah. Thank you, students. Valga Bharadam, Velga Tamilagam.